நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார். சார், உங்கள் பார்வையில இந்த ஓட்டத்துல முந்தி செல்றது யார்? முந்தி இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். ஆக்சுவலா திமுக தான் இப்படி இருக்கும். ரெண்டாவது, அவங்க எல்லா தேர்தலையும் கடந்த 10 ஆண்டுகளாகவே எங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு, உறுதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த முறையும் அதே கூட்டணியில தான் அந்த கட்சிகள், அவங்களோட கட்சிகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்காங்க. கூடுதலாக சென்ற சட்டப்பேரவை தேர்தல் எல்லாமே இப்ப மக்கள் நீதி மையமும் வந்திருக்கு. ஆனாலும் கூட்டணி பற்றிய குறித்த பங்கு, ஒரு உத்தேசமான பேச்சுவார்த்தையோ தொகுதி உடன்பாடு பற்றிய ஒரு புரிதலோ அறிவிப்போ எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா திமுகவிலே வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற பணி கூட இன்னும் சரியா நடக்கல, இன்னும் நடக்காத ஒரு நிலை இருக்கு. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி எப்போ கடந்த ஏப்ரல் மாதம் கூட்டணி மறுபடியும் ரிவைவ் ஆச்சோ, கடகடகடன்ட்டு இப்ப பாத்தீங்களா, இப்போ இன்றைக்கு மட்டுமே 3-4 கட்சிகள் அவர்கள் பக்கம் வந்தாச்சு. புரட்சி பாரதம் ஜெகன்மோகன் வந்துட்டாரு, ஜி.கே. வாசன் ஏற்கனவே இருக்கிறவர், அன்புமணி சில மாதங்களுக்கு முன்பு வந்துட்டாரு, அப்புறம் ஏசி சண்முகம், பாரிவேந்தர் எல்லாம் வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு கட்சி பாக்கினா தேமுதிக மட்டும்தான். அவங்களும் நாளைக்கு முடிவு எடுத்துருவாங்க. ஆக இது ஃபைனலைஸ்டு, பினிஷ்டு, முடிச்சாச்சு. களம் கண்டு எக்ஸாமினேஷன் எழுதுற ஹாலுக்கு நுழைஞ்சு போற மாணவன் நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது. ஆனால் இந்தி கூட்டணியில அந்த மாதிரி முன்னேற்றம் இன்னமும் ஒரு குழப்ப நிலை தான் இருக்கு. நாம் தமிழர் எப்பவுமே தனித்து போட்டிடுவாங்க, அது இயல்பு. ஆனா எங்க தலைமையில கூட்டணி அமையும், வலுவான கூட்டணி அமையும் அப்படின்னு சொன்னாங்களே தாவேகா, என்ன நிலையில இருக்காங்கன்னு அவங்களுக்கே புரியல, அவங்களுக்கும் புரியல, மக்களுக்கும் புரியல. சார், விசில் சின்ன இப்போ ஒதுக்கி இருக்காங்க. விசில் சின்ன ஒதுக்குனதுக்கு விஜயே இன்னும் கருத்து சொல்லல. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி 2026 தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டு விட்டது, அதை நோக்கி கட்சிகளும் தலைவர்களும் ஆயத்தமாகிவிட்டார்கள் அவர் சொல்லியிருக்கிற கருத்தை எப்படி பார்க்கிறது? பிரவீன் சக்கரவர்த்தி போய் இவர் விஜய சந்திச்சிருக்காரு, எல்லாமே 4-5 நாள் அந்த ஊடகங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டது. ஆனால் ஒரு நகர்வும் இல்லையே, விஜய் பக்கத்திலிருந்து நகர்வு இல்லை. காங்கிரஸ்லயும், அதாவது ப. சிதம்பரம் ஸ்டாலினை சந்தித்து ராகுல் காந்தியையும் ஸ்டாலினையும் தனித்தனியாக சந்தித்து பேசியதுக்கு பிறகு இந்த பேச்சு மூச்சே இல்லையே. இப்போ கட்சி தொண்டர்கள், கட்சியினுடைய 2ஆம் நிலை 3ஆம் நிலை தலைவர்கள்லாம் யாராவது சொல்லுவாங்க இல்ல, தனித்து போட்டி இது தாவேக்காவோட போலாமா, இல்ல கூட்டணி அதிகமான இடங்கள் கேட்கலாமா, ஆட்சியில் பங்கு கேட்பா, இதெல்லாம் 2-3 நாள பேச்சே இல்லையே. மத்தியில டெல்லியில கட்சியினோட கூட்டம் ராகுல் தலைமையில் நடந்த பிறகு காங்கிரஸ் தலைவர், மாநில தலைவர்கள் யாருமே எதுவுமே பேசல. மேலிட உத்தரவு தான், ஆனாலும் எந்த விதமான கருத்தும் இல்லை. அப்போ அவங்க இன்னும் குழப்பத்திலையும் தேக்கத்திலையும் இருக்காங்கன்றது நிச்சயமா தெரியுது. நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் இணைந்திருக்கிறார். சார், ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து வலுவடைந்து கொண்டே வருகிறது, கூட்டணியில் நிறைய தலைவர்கள் வர்றாங்க, வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனால் திமுக கூட்டணி தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு இயற்கைக்கு முரணான ஒரு கூட்டணி அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, அங்கே சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த கூட்டணி நாங்கள் கொள்கை அடிப்படையில் இருக்கிற கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இயற்கைக்கு முரணாக இருக்கிற ஒரு கூட்டணி, இது ஏற்கனவே ஒரு தோல்வி அடைந்த ஒரு கூட்டணி தான், இல்லை இப்போ வர்ற அடுத்த தலைவர்கள் வர்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க, அவங்கெல்லாம் முழுகப்புற கப்பலில் போய் ஏறுறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை காங்கிரஸோடைய தலைவர் போன்றவங்களாம் வைக்கிறாங்களே. இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி இயற்கைக்கு முரணான கூட்டணின்னா அப்ப திமுக தலைமையிலான கூட்டணி இயற்கையான கூட்டணியாங்கிற கேள்வி வருது இல்ல. அப்ப கொஞ்சம் சரித்திரத்தை பின்னோக்கி பார்க்கணும்ல. 1975 எமர்ஜென்சி வந்த பிறகு என்ன நடந்தது, இங்க ஆட்சியில் இருந்த திமுகவினுடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலான அரசை கலைத்தது யார் அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் வரும் இல்ல. கொஞ்சம் சரித்திரத்தை பின்னோக்கி பார்க்கலாம். அப்ப இப்ப இருக்க காங்கிரஸ் திமுக கூட்டணி மற்றும் முறையான கூட்டணியா, பொருந்துகின்ற கூட்டணியாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா. அதனால இந்தியாவை பொறுத்தவரை இது எல்லா கட்சிக்குமே பொருத்தும். திமுக, காங்கிரஸ், அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பழைய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்டுகள் எல்லாருக்குமே பொருத்தும். இந்தியாவை பொறுத்தவரை தேர்தல் அரசியல் என்பதுல ஒரு தார்மீக நெறிமுறைகள் அப்படிங்கறதெல்லாம் மறைந்து போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, பல 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. தேர்தல் என்பது அரசியல் கூட்டணி என்பது ஒரு வெற்றி, தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அதனால முறையான கூட்டணி, முறையற்ற கூட்டணி என்பதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாது. மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப திமுக யார் யாரோட கூட்டணி வைத்துக் கொண்டிருந்தாங்க. உதாரணம், இதே காங்கிரஸ் கட்சி எடுப்போமே, கன்னியாகுமரி மாவட்டத்துல ரோடுக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு, ரோடுக்கு அந்த பக்கம் கேரளா, ரோடுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியதுல கம்யூனிஸ்டோட எதிரான கூட்டணி, ரோடுக்கு இந்த பக்கம் கம்யூனிஸ்டோட ஒரே தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான கூட்டணினா இதெல்லாம் பொருந்துகின்ற கூட்டணியான கேள்வி எழுதல.
அதனால இந்த கூட்டணி விஷயங்கள் வந்து அது எலெக்ஷன் அரித்மேட்டிக்னு ஒண்ணு இருக்கு ஆங்கிலத்தில், அதாவது தேர்தல் தொடர்பான அந்த கணக்கீடு, யாருக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு, இது இப்படி போனா இப்படி நடக்குமா, இப்படி ஜெயிச்சு இப்படியான கூட்டணி அமைத்தால் வெற்றி பெற முடியுமா. சோ கூட்டணி என்பது ஒரு வெற்றிக்கான ஒரு பாதை அல்லது ஒரு வழி, அவ்வளவுதான். அதுல வந்து இந்த முறையற்றது, பொருந்தும் கூட்டணி, பொருந்தாத கூட்டணி அப்படின்னா கேட்டா பலரும் பலவிதமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படும். அதை வந்து திமுக காரர்கள் உணர்ந்திருப்பார்கள், இல்லைன்னா உணர வேண்டும் என்பது பொதுவான கருத்தாக இருக்க முடியும். நிறைவா சுருக்கமாகவும் சொல்லிருங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் விரோத அரசு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு, அதை வீழ்த்துவது மட்டும்தான் குறிக்கோள் என்று ஒற்றை குறிக்கோளோடு நாங்கள்லாம் சேர்ந்திருக்கோம், குடும்பமாக களப்பணியாற்றுவோம், ஒருங்கிணைந்துன்னு சொல்றாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் பாஜக எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில் மட்டுமே சேர்ந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டு பிரச்சாரத்தில் எது மக்களை ஈர்க்கும், எது தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்ல, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஒரு அந்த ஃபேக்டர், அதாவது ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம் இருக்கிறது என்பதுதான் பொதுவான ஒரு கருத்தாக இருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் வரும்பொழுது இந்த வாக்காளர்கள் வந்து சிந்திப்பாங்க, எந்த கூட்டணி என்ன செய்திருக்கிறார்கள். சோ மக்களுக்கான நலன்கள் அல்லது மக்களினுடைய ஆதரவு என்று பார்க்கும் பொழுது இந்த திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அல்லது திமுக ஆட்சிக்கு மாற்றாக மற்றொரு ஆட்சி வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணப்பாடுதான் மக்கள் மத்தியில கூடுதலாக இருக்கிறது என்பதை அறியக்கூடியதாகவும் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே அந்தபடியா அந்த ஒரு நிலைப்பாடுதான் மக்களிடையே பெரிதாக எடுபடக்கூடும் என்பதுதான் பொதுவான புரிதலாகவும் தோற்றமாகவும் இருக்கக்கூடும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.